போறியா? நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. பதட்டத்துல பண்ற எந்த விஷயமுமே சரியா அமையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்க முதல்ல பொறுமையா இருக்கணும். அதுதான் ஒரே வழி. ஆனா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம, சரவண மாமாவை பார்த்து பேசாம, கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருங்க. அவங்கள தனியா விடுங்க. வீட்டுல எல்லாருமே ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. சரவண மாமா ரொம்ப ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அவர் மனசுல உள்ள காயெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னும் பதட்டப்படாம கொஞ்சம் நிதானமா தான் இருங்களேன். ஏமீனா, மறுபடியும் பழைய மாதிரி நானும் மாமாவும் சேர்ந்து வாழ்வோம்ல. ரொம்ப மனவேதனையில இருந்த மீனா, நீ வந்தது நிஜமாவே மனசுக்கு நல்லா இருக்கு. மீனா, அப்புறம் நீயோ ராஜியோ அந்த நகவசியத்தை பத்தி வெளியே சொல்லிடாதீங்க. நீங்க மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்களாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம மேல தப்பு இல்லாத வரைக்கும் நம்ம எதுவுமே கண்டுக்க கூடாது. கண்டுக்காத மாதிரி போய்க்கே இருக்கணும். நீ எந்த தப்பும் பண்ணாத வேண்டாம். நீ ஏட அவமானம் தலை வச்சு நிக்கல. தலை நிமிந்து நில்ற. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு சிவனேசா. ஒண்ணு பார்க்கும்போது ரொம்ப கவனமா பார்க்கணும். இல்லன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள சில பேர் வெள்ளையும் சொன்ன மாதிரி தெரியுறானு பாரு. அவங்க வீட்டு கதை மாதிரி நாரி போயிடு நாரி. என்ன ஆட்டம் போட்டான்னு தெரியுமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு? என்னமோ ஊர்லயே வந்தா கல்யாணம் புதுசா பண்ண மாதிரி. இப்ப பாரு மொத்தமா அடங்கி போய் நிக்கிறானோ. அவங்களுக்குள்ள தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தான். அவமானத்துக்கு அவனுக்கு இடத்துல நம்ம மட்டும் இருந்தோம்னு வச்சுக்க, ஒரு வார்த்தைக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். இல்லைன்னா தூக்கில தொங்கிருப்போம். அப்பா சொன்ன கேளுங்கப்பா, வேணாப்பா.